என் வீட்டில் கிடக்குது ஒரு 5 லட்ச ரூபா. இது எப்படி வந்திருக்கும் இந்த 5 லட்ச ரூபா? இங்கே கிடக்குது கேட்ரிங் ஆர்டர் 35,000 பேர் கேட்ரிங் நான் பண்ணுறேன். ஹோண்டாய் கம்பெனிக்கு இந்த ராமாவரத்தில் டிஎல்எஃப்க்கு நான் தான் பண்ணுறேன். உமீது எனக்கு என்னன்னே தெரியாது. ஒன்றை மட்டும் ஜெயிச்சிருங்க. நீங்கள் ஜெயிக்க வேண்டியது உங்களை தான். யார் தான் அது? உங்களுடைய தீய எண்ணங்கள் உங்களை எது ஆழ்மைப்படுத்துதோ அதிலிருந்து மீண்டு வாங்க. நல்ல விஷயங்கள், நல்ல செயல்கள், நல்ல முன்னேற்றத்துக்கான வழிகள். ஒரு மனிதன் எங்கே ஜெயிக்கணும்னா தன்னுடைய பழக்க வழக்கங்கள் தாங்க ஜெயிக்கணும். மற்றெல்லாம் தன்னால் நடக்கும். நிறையா நேரங்களை உங்களுடைய முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துங்க. உங்கள் சிந்தனைகளை மட்டும் நல்ல நீங்கள் எதுக்காக நம்ம பாடுபட்டு எதுக்கு வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு, அதுக்காக நம்ம சிந்திக்கணும். எதுக்குமே நம்ம தோண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. யாருக்குமே இந்த புகழோ இல்லை. நான் என்னன்னா பட்டம் வாங்கியிருக்கிறதா எங்கள் அண்ணன் தென்சென்னை ஹோட்டல் சங்க பதவியே எனக்கு கொடுத்துருக்காரு. எனக்கு ஆமாம், தலைவராக இருக்கேன். இது மட்டும் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தேசிய விருது வாங்கியிருக்கேன். இப்போ நேஷனல் அவார்டு வாங்கினேன். பிஜி பெர்னாயிட்ட கிட்டத்தட்ட ஒரு 250 டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன். இது எல்லாம் இங்கே இருக்காது. எனக்கு எப்போவுமே என் தொழில், என் பிஸ்னஸ், என் மக்கள், என் மொழி, நான் நேசிக்கிற இந்த தமிழ், இதுதான் எனக்கு உயிர் கொடுத்தது. என் தாய் தான் என்னை வளர்த்தது இந்த மொழி. நிறையா உதவி பண்ணியிருக்கேங்க. நான் எனக்காகவே வாழல. நான் நினச்சா என்னை கூட ஓய்வு எடுக்கலாம். நிச்சயமாக அப்படி நினைக்கல. நான் கொடுக்க எவ்வளோ பேர் ஏழ்மையில் இருக்கிறாங்க. ஐயோ, நம்ம உழைச்சா அவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாமேங்கிறதுக்கு தான் நான் உழைச்சிட்டு இருக்கேன். தவிர ஆண்டவனா சரி இல்லை என் உழைப்பு எனக்கு கொடுத்ததான்னு தெரியல. நிறையா வச்சுருக்கேன். நல்லா 23 வீடு வாசல், BMW F4 6, 2 பார்ச்சுனர், 8 காரு, 150 கார் வாங்கியிருக்கிறேன். நம்பிங்களா? என் தொழிலாளிகளே காரில் தான் அனுப்புவேன். எங்கள் அண்ணன் ஆச்சரியப்படுவார். எங்கள் அண்ணன்கிட்ட ஒரு டொனேஷனுக்கு 5 லட்சம் கொடுத்துட்டேன். எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணுறாரு, யோ என்ன அப்படி பண்ணிட்டா, 5 லட்சத்தை நீ பாட்டில் கொடுத்துட்டு போயிட்ட, என்னண்ணே கம்மியான்னு போயா நீ வேறு. அதில் 2 லட்சம் 3 லட்சத்தை திருப்பி கொடுத்துருக்கன்னு கொடுத்தாரு. கேட்டு பாருங்கள். அப்போ என் மனசை பாருங்கள். ஏன்னா அந்த விஷயம் அப்படி. எங்கள் ஹோட்டல் சங்கத்துக்கு ஒரு சோதனை, நாங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணி அதிலேருந்து நாங்கள் ஒரு பார்க்கிங் லைசன்ஸ் வாங்கிட்டதுக்கு நிதி தேவை. 5 லட்சத்துக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். எங்கள் அண்ணன் திட்டுறாரு. நான் அப்படி தான் பார்ப்பேன். இதெல்லாம் எனக்கு தெரியாது. டொனேஷன் எவ்வளோ கொடுக்கணும்னு தெரியாது எனக்கு. 5 லட்சம் 20 லட்சம் இப்படி கொடுத்துருவோம். அவங்க திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னா நினச்சி பாருங்கள், இந்த பணம் எவ்வளோ விளையாண்டுருக்கும் என் வாழ்க்கையில். என் வீட்டில் கிடக்குது ஒரு 5 லட்ச ரூபா. இது எப்படி வந்திருக்கும் இந்த 5 லட்ச ரூபா? இங்கே கிடக்குது. ஏடா டே டிரைவரு, கேள்வியெல்லாம் கேட்கணும். ஆமாம்மா, என் டிரைவரை கூப்பிட்றேன். உங்கள் வாயா, இந்த 5 லட்சம் எப்படியா வந்தது? கீழே போய் என் ஒய்ஃபிட்ட கேள். ஏம்மா மேலே ஒரு 5 லட்ச ரூபா கவரில் கிடையாது. இப்படிலாம் பணம் வந்துருச்சுங்க எனக்கு. கேட்ரிங் ஆர்டரு ஹோண்டாய் கம்பெனிக்கு பண்ணுறேன். 35,000 பேர் கேட்ரிங் நான் பண்ணுறேன் ஹோண்டாய் கம்பெனிக்கு. இந்த ராமாவரத்தில் டிஎல்எஃப்க்கு நான் தான் பண்ணுறேன். குமிது உங்களை மாதிரி படித்தவங்களாம் நிறைய என்கிட்ட நிர்வாகத்திலேருந்து எடுத்து கொண்டு போகிறாங்க. நிர்வாகத்தை நான் எப்படி சம்பளம் போடுவேன்னா, ஒரு மனிதனு வேலைக்கு சம்பளம் போட மாட்டேன். அவன் வாழ்வதற்கு என்ன தேவைன்னு பார்ப்பேன். அவனுக்கு ஒரு வீட்டு வாடகை இருக்கும், ஒரு கரண்ட்டு பில்லு இருக்கும், அவன் பயணிக்கணும், ஒரு உச்சியில் எண்ணெய் வைக்கணும், மேலுக்கு ஒரு சோப்பு போடணும், பிள்ளைக்கு ஒரு பீஸ் கட்டணும். என்னடா 20,000 கொடுத்தா என்னடா பண்ணுவான்? வேண்டாம் பாவம், ஒரு 40,000 கொடுக்கணும் அப்படிமே. இப்படி தான் நான் சம்பளம் போட்டிருக்கேன். எனக்கு சம்பளமே போட தெரியாது. ஆமாங்க, அப்படி தான் என் தொழிலாளி என்னை விட்டு போகாமல் இருக்கிறாங்க. சொல்லுவாங்க, ஏடா அவனை இவ்வளோ திட்டி விட்டேன் ஏசி விட்டேன், நீங்கள் டூட்டியில் இருக்கிறாடான்னு அவன் சொல்லுவான். அண்ணன் தானே பேசுகிறீங்க, எல்லாத்தையும் தான் நீங்கள் பார்த்துக்கிறீங்களே, இதில் என்ன இருக்குதும்மா. இந்த யதார்த்தத்தை பாருங்களேன். அதனால தான் எனக்கு தொழிலாளி பஞ்சமே இருக்காது என் நிர்வாகத்துக்கு. எங்கள் அண்ணனும் அப்படி தான். நாங்களாம் சாப்பிட்றத கூட அப்படி, நான் கஷ்டப்படும் போது அதெல்லாம் இருந்தது. ஒரு காலத்தில் தமிழர்கள் இந்த துறையில் கிடையாது. ஹோட்டல்னு கேட்டால் பிருந்தாவனம், வசந்தம், அப்படி இப்படின்னு எல்லாம் பவன் கவன், இந்த கர்நாடகா, எல்லாம் நம்ம நாடு தான். தமிழர்கள் அண்ணன் அது மாதிரி அடையாள பவன், சரவண பவன், முனியாண்டி விலாசு, பொன்னுச்சாமி இப்பெல்லாம் தமிழர்கள் கலந்துட்டோம். நல்ல உணவை கொடுத்து வாழ்ந்தோம். இந்த மாதிரி இந்த சம்பளம் போடுற விஷயம் கூட எனக்கு தெரியாது.